ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாலட்சுமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் எப்படி ஈஸியா மேக் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கேன்வா யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சீக்கிரமா நம்மளால ஒரு தம்ப்நெயில் கிரியேட்டிவா பண்ண முடியும். ஓகேவா? அதை தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இப்ப இந்த வீடியோக்கு வச்ச தம்ப்நெயில் இதுதான். இதை தான் இப்ப நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்க போறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரௌசர் ஓபன் பண்ணி அதுல கேன்வான்னு டைப் பண்ணிக்கலாம். கேன்வா டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேன்வாவோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்றது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது. நிறைய போட்டோஸ், ஸ்டிக்கர்ஸ், எமோஜிஸ் எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குது. நம்ம ப்ரோ வெர்ஷன் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, நம்ம இது எல்லாமே நம்ம நிறைய பாயிண்ட் ட்ரை பண்ண முடியும். கேன்வா யூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணலாம், லோகோஸ் மேக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மேக் பண்ணலாம், தம்ப்நெயில் மேக் பண்ணலாம், நிறைய பாயிண்ட் மேக் பண்ணலாம். ஸோ இதுல லோகோ தம்ப்நெயில் யூடியூப் தம்ப்நெயில நான் கிளிக் பண்றேன். பண்ணோடனே எனக்கு பாருங்க, எனக்கு வந்து ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? ரைட் சைட்ல பிளாங்கா இருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க நிறைய இருக்கு. இப்போ இதுல பாருங்க டிசைன், எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், பிராண்ட், அப்லோட்ஸ், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப டிசைன் அப்படிங்கிறது இந்த லே அவுட்ஸ். இப்ப பாருங்க, நமக்கு வந்து அவங்களே வந்து நிறைய லே அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே நம்ம வந்து வேணுங்கிற பாயிண்ட் வந்து இதை கிளிக் பண்ணி இதை வந்து நாம எடிட் பண்ணி நாம போட்டுக்க முடியும் நம்மளால இந்த பாயிண்ட். சோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றோம்னா ப்ரோ வெர்ஷன் போட்டுக்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த டிசைன் நம்மளால எடுக்க முடியாது. ப்ரோ இல்லாத சிம்பிளா இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இதை நாம எடிட் பண்ணியுமே நமக்கு நம்மளோட லோகோவை நம்மளோட தம்ப்நெயில நம்மளால மேக் பண்ண முடியும். இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிளெயின் பேக்ரவுண்டா வேணும் அப்படின்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், அன்டூ கொடுத்துடலாம். இப்ப பிளாங்க் ஆயிடுச்சா? இப்போ லெஃப்ட் சைட் கார்னர்ல பாருங்க, இங்க பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் தெரியுதா கீழே? இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா ஆப்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஆப்ஸ் ஓபன் பண்ண டிஸ்கவர் அண்ட் யுவர் ஆப்ஸ் இருக்கா? இந்த யுவர் ஆப்ஸ்ல டச் பண்ணணும். இதுலதான் இந்த பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம ஒன்ஸ் டச் பண்ணிட்டோம்னா அது நமக்கு இங்க வந்துடும். ஓகேவா? சோ இப்ப நான் பேக்ரவுண்ட் கிளிக் பண்றேன். பேக்ரவுண்டுமே பாருங்களேன், எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் நமக்கு ஃப்ரீயா இருக்கு. இங்க நம்ம எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நாம எடிட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? பாருங்க, எத்தனை தடவை வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால அந்த பேக்ரவுண்ட. இப்போ இல்ல எனக்கு இதுவுமே வேண்டாம், ஏன்னா நான் வந்து கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க, சிங்கிள் கலர்ஸா இருக்கிறது எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு டபுள் கலர், ட்ரிபிள் கலர் வேணும்னா இந்த பேலட் மாதிரி இருக்கு இல்லையா? இதை டச் பண்ணோம்னா நமக்கு டச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பாருங்க, டபுள் கலர், ட்ரிபிள் கலர் எல்லாம் நிறைய வரும். இப்போ நான் இந்த கலர் யூஸ் பண்ணி தான் நான் மேக் பண்ணிருக்கேன். சோ நான் இந்த கலரை டச் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம இதை டச் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இதுல வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எலமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய எலமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீயா அவைலபிள் இருக்கு. இந்த இடத்துல நிறைய எலமெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம என்ன மாதிரியான பாயிண்ட் வேணாலும் இதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும். கிராபிக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கலாம், ஷேப்ஸ் எடுத்துக்கலாம், எமோஜிஸ் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் நம்மளால இதுல இருந்து எடுக்க முடியும். ஓகேவா? இல்ல இதுல இல்லாதது நம்ம வேணும் அப்படின்னாலும் இங்கேயும் நம்மளால சர்ச் பண்ண முடியும். பாருங்களேன், இப்ப நான் வந்து ஒரு வாவ் ஃபேஸ் ஒண்ணு கொடுக்குறேன். எனக்கு வந்து வாவ்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, அதுலயே பாருங்க எவ்வளவு வருது பாருங்க. இதுலயுமே கிராபிக்ஸ் இருக்கு. ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ண முடியாது, ஒரே பாயிண்ட் அதுதான். மத்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே நாம யூஸ் பண்ண முடியும் நம்மளால. பாருங்க, இதுல பாருங்க வாவ் வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே நிறைய ப்ரோ வெர்ஷன்ஸ் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷன்ஸுமே நமக்கு இருக்கு பாருங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண நிறைய வந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். இதை வந்து எடுத்து இப்படி கார்னர் நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட நவுத்தா நம்ம நவரும். அதே மாதிரி சைஸையும் நம்மளால ரீசெட் பண்ண முடியும். ஓகேவா? இமேஜ் வந்து பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். நமக்கு வேணுங்கிற பாயிண்ட் எங்க சர்ச் ஆப்ஷன்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கிடைச்சிடும். சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது இப்ப டெக்ஸ்ட் போலாம். டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஹீடிங் கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். என்னோட சேனல் வந்து மேத் ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து மெயினா வந்து 10th and 12th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்காக சம்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோல வந்து நான் வந்து ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த தம்ப்நெயில் மேக் பண்றது எப்படி அப்படிங்கறது நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இதை நான் முதல்ல போட்டு இங்க பண்ணி கார்னர்ல வச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து திரும்ப இன்னொரு முறை ஹீடிங் எடுத்துக்கலாம். இதுல வந்து டச் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து இப்ப நம்ம எழுதணும் இல்லையா? சோ இப்ப நான் என்ன எழுத போறேன்னா யூடியூப் ஒண்ணு இருக்கட்டும். இப்ப இதை நம்ம ஊத்திடலாம். இங்க இதையே நம்ம டபுள் கிளிக் பண்ண, இதையே நம்ம பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 2 தடவை மேக் ஆகும். இல்லைன்னா நம்ம இன்னொரு முறையும் நம்ம தனியா வேற போட்டுக்கலாம். இதுல வந்து தம்ப்நெயில் மேக்
ஏன் மேற்கோடு நிறுத்துறோம்னா செய்வது எப்படி அப்படிங்கிறது, செய்வது இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல எழுத போறோம் இல்லையா. சோ இந்த பாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு நிறுத்திக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்தது வந்து இந்த சர்ச்ல போய் இன்னொரு சர்ச்ல போய் தமிழ் கீவேர்ட்ஸ் கொடுங்க. தமிழ் கீபோர்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வரதையே டச் பண்ணுங்க. ரொம்ப 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 ஈஸியா நம்மளால தமிழ் ஃபாண்ட்டை அடிக்க முடியும். பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்திருக்கு பாருங்க. எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு இல்லையா. இப்போ இதுல பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா செய்வது இவ்வளவு ஈஸியா அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். இப்போ போடுது. நமக்கு வந்து தம்ப்நெயில் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு நாமளே வந்து வீடியோ பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன். பார்க்கும்போதே நம்மள வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட மட்டும் தானே நாமளே வந்து பார்ப்போம், ஓபன் பண்ணுவோம் இல்லையா. அதுவும் இல்லாம நம்ம அந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோம், எதை வந்து அந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்காக இந்த தம்ப்நெயில்ல அதை நாம சொல்றோம். ஓகேவா. அதை பார்க்கும்போதே வந்து இந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்ட்டு பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸியா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த வீடியோ நம்ம ஓபன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதுக்காக தான் இந்த தம்ப்நெயிலே நம்ம வைக்கிறது. சரியா. அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேல எந்த அளவுக்கு ஈஸியா பண்ணலாங்கிறது ரொம்ப முக்கியம். ஈஸியாவும் பண்ணணும், அதே சமயம் கொஞ்சம் கிரியேட்டிவாவும் இருக்கணும் இல்லையா. அது இந்த கேன்வால நமக்கு ரொம்ப ஈஸியா பண்ண முடியுது. இப்ப பாருங்க செய்வது இவ்வளவு ஈஸியான்னு எழுதியிருக்கேன்னா இதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்போ இங்க பேஸ்ட் பண்ண போறோம். வந்துருச்சா நமக்கு தமிழ் செய்வது இவ்வளவு ஈஸியான்னு வந்திருக்கு. ஓகே. இப்ப இதுல வந்து எனக்கு இந்த கலர் வேண்டாம், எனக்கு ரொம்ப பிளாக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதுல போய் நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஏன்னா இப்ப வந்து பாருங்க இந்த ஃபிகருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு இந்த கலர் இல்லையா. சோ இதுக்கும் அதே மாதிரி இதுக்குமே போட்டுக்கலாம், அதே கலர் போட்டுக்கலாம், ஒரே கலர்ல வச்சுக்கலாம், கொஞ்சம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி இதை வந்து நாம இப்படி நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். இந்த வேர்டிங்ஸை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். நம்ம சைஸ் வந்து நல்லா பெருசு பண்ண முடியும். எவ்வளவு பெருசா வேணாலும் இதை வந்து நம்மளால செய்ய முடியும், சின்னதாவும் நம்மளால செய்ய முடியும். சோ இதையும் ரொட்டேட் பண்ணி ஒரே மாதிரி வர மாதிரி அழகா வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. அடுத்தது இப்போ வந்து இதுலயே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல போடணும் இல்லையா. சோ இப்ப பார்த்தோம்னா இதுல வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இதுக்குமே நான் கலர் சேஞ்ச் பண்ண போறேன். கலர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு சேஞ்ச் ஆயிடும் பாருங்க. சோ இப்படி வந்திருக்கு. இப்போ இதே பாயிண்ட்ல வந்து நமக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் யூசிங் கேன்வா அப்படின்னு ஒன்று எழுதணும் இல்லையா. சோ இதையே வந்து நான் ரீடச் பிளஸ் கொடுக்குறேன். பிளஸ் கொடுத்தோம்னா இன்னொரு முறை வந்திருக்கும். இதுல இருந்து இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம மாத்த போறோம். யூசிங் கேன்வா. இப்போ இதுல கேன்வாக்கு மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்றேன். இல்ல சாரி, கேன்வா பிளாக்ல இருக்கட்டும். இந்த யூசிங்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. சோ இப்ப இதுல வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான இமேஜஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம தாராளமா இந்த எலிமெண்ட்ஸ்ல போய் போட்டுக்கலாம். இல்ல இப்ப உங்களோட வீடியோஸ் சம்பந்தப்பட்ட அப்லோட்ஸ் போட்டோஸ் ஏதாவது வந்து நீங்க உங்க லேப்ல வச்சிருக்கீங்க, அதை நம்ம அப்லோட் பண்ணோம்னாலும் தாராளமா அப்லோட் பண்ணலாம். பாருங்க அப்லோட்னு ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம டச் பண்றோம். இங்க அப்லோட் ஃபைல்ஸ் கேட்கும். அந்த ஃபைல்ஸ் நம்ம டச் பண்ணோம்னா நம்மளோட பிசிக்குள்ளார இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே ஓபன் ஆகும். எது வேணுமோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி டிரா பண்ற மாதிரி இருந்தாலும் இப்ப நம்ம இதுல வந்து எது வேணாலும் நம்மளால எழுத முடியும். ஓகேவா. தேவைப்பட்டா நம்ம அந்த மாதிரி எழுதுற ஆப்ஷனும் நாம யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம் பாயிண்ட். அடுத்தது வந்து இப்ப எலிமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இப்ப நான் இந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா. இப்ப இந்த எமோஜிஸ் வந்து நாம வந்து நான் இப்ப இதுல அடிச்சதுதான். இப்ப இதுல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹாப்பி எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஃப்ரீ வெர்ஷன் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஃப்ரீ வெர்ஷன் கொஞ்சம் கீழே போனா ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் எல்லாமே கொஞ்சம் ப்ரோ தான் இருக்கும். எண்டு போக போக நிறைய கொஞ்சம் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தோம்னா இதுல இருந்து எடுத்தது தான் இந்த எமோஜி.
அதே மாதிரி இந்த டிசைன் ஒண்ணு. இப்போ இதை வந்து நாம எவ்வளவு சின்னதா வேணாலும் நம்மளால செஞ்சுக்க முடியும். ரொம்ப பெருசா வைக்க வேண்டாம். ரொம்ப பெருசா வைக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுதான் கண்ணுக்கு தெரியும். சரியா? சோ அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து சும்மா நம்ம ஒரு அழகுக்காக நம்ம வைக்கிறோம். நமக்கு வந்து வேணுங்கிற பாயிண்ட் வந்து என்னவோ அதுதான் நமக்கு தெரியணும் இல்லையா? நம்மளோட பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோமோ அதுதான் நமக்கு அங்க தெரியணும். ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தோம்னா நான் இந்த டிசைன் ஒண்ணு இங்க வச்சிருக்கேன். இது எல்லாமே நமக்கு பார்த்தோம்னா இந்த டிசைன் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா இங்க பாத்தீங்களா, இது அப்ஸ்ட்ராக்ட் மினிமலைஸ்ட் இருக்கும். இதுல பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எது வேணும்னாலும் நாம சூஸ் பண்ணி இங்க வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? சோ நமக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிகரை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா சின்னது பண்ணிடுறேன். பண்ணிட்டு இந்த வேர்டிங்ஸை பெருசு பண்ணிக்கலாம். நாம சொல்ல வர விஷயம் இதுதானே, இதுதான் நமக்கு தெரியணும் மேல நேரடியா. அதனால இதை வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இதையுமே வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ மேஜிக் ரைட் எப்படின்னா நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்ம வேர்டிங்ஸை வந்து மேஜிக் ரைட்டிங்ல கொடுத்தோம்னா அதுவே நமக்கு எழுதி கொடுத்துரும். இது சொல்றாங்க இல்லையா, ஏஐ ChatGPT சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மேஜிக் ரைட்டே வந்து நமக்கு வந்து சம்மரி மாதிரி எழுதுறது எல்லாமே வந்து ஈஸியா அதுவே எழுதி கொடுத்துரும் நமக்கு. சரிங்களா? அதுக்காக தான் இந்த மேஜிக் ரைட் யூஸ் பண்றது. இப்போ இதுதான் நம்மளோட பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 5 minutes யூசிங் கேன்வா. யூடியூப் தம்ப்நெயில் மேக் செய்வது இவ்வளவு ஈஸியா? ஓ இங்க கொஸ்டின் மார்க் வரணும் இல்லையா? ஓகேவா? கொஞ்சம் ஏதாவது பிளாங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல ஓகேன்னா இப்படியே நம்ம நிறுத்திக்கலாம். இல்ல நமக்கு வேற ஏதாவது தேவைன்னாலுமே நம்மளால வந்து இதுக்குள்ளார போய் இந்த டிசைன்ஸ் எதுல வேணும்னாலும் போய் நம்மளால வெளியே எடுத்து நம்ம இது பண்ண முடியும். தம்ப்நெயில்ல வந்து கிராபிக்ஸ் வைக்க வேண்டாம், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா GIF மெத்தட்ல வரும். அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம அதுவே வந்து சும்மா வெறும் ஸ்டிக்கர் இருந்தா எடுத்துக்கலாம். அது நமக்கு யூஸ் ஆகும். இப்ப பாருங்க, இது எல்லாமே நமக்கு வெறும் சிம்பிள் ஸ்டிக்கர்ஸ். இதெல்லாம் வேணா எது வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல போடலாம். நம்ம பர்த்டே விஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேன்வால வந்து நம்மளால போஸ்டர்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான், பாயிண்ட் எல்லாமே சேம் தான். சோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வருது. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நான் இன்னும் எடுக்கல. இது ஒண்ணு வச்சிருந்தேன் தம்ப்நெயில், என்னோட தம்ப்நெயில்ல இந்த பாயிண்ட் வந்து இங்க குட்டியாகும். சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஓகே, நமக்கு இப்போ இது ஓகே போதும், இந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னா நம்ம இதோட நிறுத்திட்டு நம்ம இங்க ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணும்போது இங்க பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் கேக்குது. டவுன்லோட் ஆப்ஷன்ல டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிசில டவுன்லோட் ஆயிடும். நம்ம கிளிக் ஹியர் பண்றோம், ஓபன் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட தம்ப்நெயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப சிம்பிளா மேக் பண்ணலாம். ஒரு 5 minutes உட்காந்து ஒரு 2-3 தம்ப்நெயில் மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும் இல்லையா? ஒரு 5 minutes இருந்தாலே போதும், கிரியேட்டிவா ஒரு அழகான ஒரு தம்ப்நெயில் நம்மளால மேக் பண்ண முடியும். நான் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் நான் கேன்வாவோட இதுலயே வந்து டூல்ஸ் எலமெண்ட்ஸ்ல இருந்தே நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து கேன்வா யூஸ் பண்ணியே நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல கேன்வா யூஸ் பண்ணி வீடியோ எப்படி மேக் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகேவா? பாய்.